ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம் இன்றைக்கி காலையிலே பால் காய்ச்சினோம். பால் திரிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம கீழே ஊற்றாமல் அதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அந்த திரிஞ்ச பாலை ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா அந்த தண்ணி நீங்கி வர அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலில் உள்ள தண்ணி எல்லாமே நீங்கி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சமும் தண்ணி சுண்டணும். சுண்டி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலில் உள்ள தண்ணி எல்லாமே வெளில போயிட்டு நல்லா கெட்டியாக வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா எந்த அளவுக்கு திரட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட்டோட உப்பு சேர்த்தாலும் அதோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஏலக்காய் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரிஞ்சு போன பாலை வச்சு பால்கோவா செய்தாச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பால் திரஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு கவலையே பட வேண்டாம். இனிமேல் நம்ம அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.